வணக்கம். நான் வசந்தராஜன், முன்னாள் கோவை தெற்கு மாவட்டத்துடைய தலைவர், முன்னாள் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர், பொள்ளாச்சி பாராளுமன்றத்துடைய 2024 வேட்பாளர். ஒரு மிக கடினமான நாள் என்று ஏறத்தாழ 28 ஆண்டுகள் சாதாரண 1998 சாதாரண கிளை தலைவராக என்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து படிப்படியாக மண்டல் பொருளாளர், மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர், மாநில இளைஞரணி செயற்குழு உறுப்பினர், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர், மாவட்ட தலைவர், பாராளுமன்ற வேட்பாளர், மாநில செயற்குழு உறுப்பினர் என்று ஒரு சாமானியனை இந்த 28 ஆண்டுகளில் மிக உயரிய பதவிகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து அலங்கரித்த ஒரு மாபெரும் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை பிடித்த மிக மோசமான மன்னராட்சி, ஊழலாட்சிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்தியா முழுவதும் அந்த மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இன்றைய தினம் உலகம் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெரியும், தேசம் எவ்வளோ பாதுகாப்பாக, எல்லையில் பாதுகாப்பாகவும், எந்த நாடுகளுக்கு போனாலும் இந்திய நாட்டோடைய மதிப்பு உயர்ந்து இருக்கிறது. உலகமே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டில் இருந்தாலும் எல்லாரும் எங்கள் மோடிக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்குறோம், நாங்கள் வழி விடுறோம், ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தால் இந்தியாவுடைய விமானத்துக்கு வழி விடுகிறோம், இந்தியாவுடைய கப்பலுக்கு போர் நடக்கும்போது வழி விடுகிறோம் என்று உலக மத்தியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மதிப்பும், ஊழலே இல்லாத 12 ஆண்டுகளில் ஒரு ஊழல் இல்லாத பல்வேறு வளர்ச்சி. இன்றைக்கி இந்தியா டிஜிட்டலில் உலகத்திற்கு இன்றைக்கி இந்தியா தான் முன்னோடியாக இருக்கிறது, வளர்ந்த அமெரிக்கா நாடுகளெல்லாம் தாண்டி. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தலைவர், மிகப்பெரிய ஒரு கட்சி, உலகம் மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, சிறந்த ஆட்சி கொடுத்த வாஜ்பாய் அவர்கள், காங்கிரஸை இந்தியாவிலிருந்து ஒழித்த அத்வானி, மோடி அவர்கள் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் கீழே 28 ஆண்டுகள் பணி செய்து கனத்த இதயத்தோடு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி புதிய அரசியல் பாதையை தமிழக மக்கள் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு அரசியல் மாற்றம். தமிழக மக்கள் எல்லாம் குடிக்கு அடிமையாக இருந்தார்கள், குடும்ப ஆட்சிக்கு அடிமையாக இருந்தாங்க, ஊழல் ஆட்சி இருந்துச்சு. இதையெல்லாம் உடைத்து ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது இந்த தேர்தலில் நமக்கெல்லாம் நடைபெற்ற தேர்தல் நமக்கெல்லாம் நல்லா தெரிந்த ஒன்று. ஆனாலும் மக்கள் ஒரு புதிய கட்சிக்காக இன்னும் நிறைய பேர் ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அண்ணன் அவர்களுடன் கைகோர்த்து ஒரு புதிய அரசியல் பயணத்திலே நாங்கள்லாம் இன்றிலிருந்து அவருடன் இணைந்திருக்கிறோம். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு மக்கள் நலனுக்காக பல்வேறு சேவைகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள். எங்கள் ஊர் போத்தனூர் ரயில் நிலையத்துக்கு கூட அண்ணாமலை அண்ணனுடன் போய் மத்திய அமைச்சரை பார்த்து 100 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்தோம். பல வெளிநாடு வாழ் தமிழ் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்திருக்கிறோம். நான் பாராளுமன்ற வேட்பாளராக என்னை அறிவித்து 2.25 லட்சம் வாக்குகளை பெற்று தந்திருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயத்துக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும், என்னுடன் இன்று வரை பணியாற்றிய பாரதிய ஜனதா கட்சியோடைய அத்தனை உறவுகளுக்கும் நன்றி தெரிவித்து கனத்த இதயத்தோடு தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்கும் ஒரு புதிய மாற்றம் நோக்கி எங்கள் பயணம் இன்று தொடங்கியிருக்கிறது. என்னோடு எங்களுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்களும், மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர்கள், மண்டல் தலைவர்கள், அணிகளுடைய இளைஞரணி போன்ற பல்வேறு அணிகளுடைய தலைவர்கள், எங்களுடைய ஊராட்சி தலைவர், எங்களுடைய பேரூராட்சி கவுன்சிலர்கள்லாம் எங்களுடைய பயணத்தில் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணி தமிழகத்தில் ஒரு மாற்றத்திற்காக, தேசிய சிந்தனை கொண்ட ஒரு மாற்றத்திற்காக, தமிழ் மண்ணின் மீது அக்கறை கொண்ட ஒரு மாற்றத்திற்காக, நல்ல படித்தவர்கள், பண்பானவர்கள், அரசியலில் பயிற்சி பெற்ற அரசியல் தலைவர்களை கொண்ட ஒரு புதிய தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக இன்றைக்கி இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறோம்.